நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. கொண்டாடவே கண் வீசுன பாரு நெஞ்செல்லாம் ஜோறு. இந்த வீடியோவில் வந்து நியூ ட்ரெண்டிங்கான வெர்டிகல் எலிமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா அதில் கீ பாயிண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். அலைட்மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ 4:5 வச்சுக்கோங்க. ரிசல்யூஷன் 1080p இருக்கட்டும். பேக்ரவுண்ட் ஒயிட்லேயே இருக்கட்டும். கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப்ஸில் இங்கே ட்ரையாங்கிள் கீழே ஒரு 3வது ஷேப்ஸ் இருக்கும். அந்த 3வது ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு எடிட் ஷேப்பில் போய்ட்டு 0.2ஓட வேல்யூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 250 வச்சுருங்க. அதே மாதிரி 0.3லையும் எக்ஸோட வேல்யூ ஒரு 250 வச்சுருங்க. இதில் 0.3ல் ஒய்யோட வேல்யூ வந்து -16 வச்சுருங்க. 0.4ல் எக்ஸோட வேல்யூ வந்து 50 வச்சுருங்க. அவ்வளோதான். வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைன்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் ஆட் பண்ணோம்ல, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயரை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே டெலிட் பக்கத்தில் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் வெர்டிகலி இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இப்போ அந்த நம்ம ஃப்ளிப் வெர்டிகலி கொடுத்தோம்ல, அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலயமா கீழே கரெக்டாக மூவ் பண்ணி அலைன் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அலைன் பண்ணி கொண்டு வந்துட்டு கீழே கொஞ்சம் ஒயிட் ஷேடோ தெரியுதுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஷேப்பில் போய்ட்டு 0.4ல் 0.1லேயே வச்சுக்கோங்க. 0.1ல் வந்து ஒயில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயில் வந்து -120 வச்சுருங்க. அதே மாதிரி 0.2லேயும் -120 வச்சுருங்க. இப்போ கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். இப்போ என்ன வீடியோ ஆட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன வீடியோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு எங்கேருந்து எங்கே கட் பண்ணணுமோ அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. நான் ஒரு 6 செகண்ட் வரையும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம பாக்ஸ் ஆட் பண்ணோம்ல, அந்த பாக்ஸையும் லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வீடியோவை இந்த பாக்ஸ் கையில் கொண்டு வந்துருங்க. இப்போ ஒரு வீடியோவும் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்துட்டு மேலே 2 லேயர் செலக்ட் பண்ணிட்டு குரூப் மாஸ்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் குரூப் மாஸ்க் கொடுத்துருங்க. இதையும் குரூப் மாஸ்க் கொடுத்துருங்க. வீடியோ கரெக்டாக அலைனாக இருக்காது. குரூப் மாஸ்கை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்குங்க. எடிட் குரூப்பில் போய்ட்டு வீடியோவை கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க.
தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக அலைன் ஆயிடுச்சு. இப்போ குரூப் மாஸ்க் 2ல் போய்ட்டு எடிட் குரூப் கொடுங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு வீடியோ வந்து குரூப் மாஸ்க் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு வீடியோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலிட் பக்கத்தில் 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசான்டலி அதை கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதோட மூவியோட இமேஜ் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஐ மாதிரி இருக்கும், அந்த ஐயை அன்கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக வச்சு அலைன் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அலைன் பண்ணிட்டு இந்த இமேஜையும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை கடைசியில் கொண்டு வந்துருங்க. இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ அந்த ஐ ஆப்ஷனை அன்கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைட்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதோட எஃபெக்ட்டு இதில் டெக்ஸ்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போங்க, ஆர்ட் எஃபெக்ட் போங்க. ஆர்ட் எஃபெக்ட் போயிட்டு இங்கே மேலே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ட்ராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ராயிங் ஆப்ஷனில் ட்ராயிங் ப்ராசரஸ் கொடுத்துருங்க. அதில் கொடுத்துட்டு இங்கே எண்டுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 0 வச்சுருங்க. வீடியோவில் பார்க்க அப்படி தான் இருக்கும், நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். கரெக்டாக இருக்குது. இதில் எஃபெக்ட்ஸ் போங்க, அந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட்ஸில் போங்க, கீழே 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். ஒவ்வொன்றுக்கும் ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுறேன். லேயரை நான் எப்படி கரெக்டாக அலைன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க சைஸை.
அந்த சாங்க்கு இடையில கொஞ்சம் லிரிக்ஸ் டைம் கேப் இருக்கும். அந்த இதில் உங்கள் வாட்டர் மார்க் ஈஸியாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, ஒரு 2 செகண்ட் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேமு, ஸ்டார்டிங்கில் இருக்கிற கீ ஃப்ரேமில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கே இருங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனில் கரெக்டாக எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ வந்தால் போதும், உங்களுக்கு எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். ஜூம் இன் ஜூம் அவுட் தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அது இருக்குன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.